வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸுங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு சர்க்கரை, சோடா உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், 2 ஏலக்காய். இந்த ஏலக்காவும் இந்த சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. அந்த சர்க்கரையும் ஏலக்காவும் பொடி பண்ணி போட்டுக்கிட்டோமுங்க. அதில் வந்து இந்த மைதா மாவும் போட்டுக்கலாம். அப்புறம் ரவை, அப்புறம் அந்த சோடா உப்பு, பேக்கிங் பவுடர் தாங்க போட்டிருக்கேன். அப்புறம் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயிலுங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக பிசையக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நான் சர்க்கரை இருக்கிறதுனால தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஊறந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாங்க. எண்ணெய் வச்சுருக்கேங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி பாருங்கள், பால் மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு கத்தியில் வந்து இப்படி ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து இந்த டீ கடையிலலாம் விற்பாங்க இல்லைங்களா, அதுதாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்வீட் கச்சாயின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வெளியில் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.